ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் 18ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:20 மணி முதல் காலை 8:20 மணி முதல் மூலம் நட்சத்திரம். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார். நமக்கு 5ஆம் வீட்டில். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பேச்சுக்கு ஒரு வேல்யூங்கிறது பண வரவாக கூட வரும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாட்டுக்கு நல்லா இருக்கும். நல்ல தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வேலை, அனைத்து விதமான ஒரு ஆதிக்க பலத்தை கொடுக்கும். குடும்ப உறவுகளில் கூட சுபிட்சமாக இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு அடுத்தவங்களை புண்படுத்தாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நம்ம லக்னாதிபதி தான் சூரியன். ஆனால் கேதுவுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும், இணக்கமாக இருக்காது. மறுநாள் ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:20க்கு பூராட நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் மீன ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி கடுமையான உழைப்பு. ஒரு வேலைக்கு 2 வேலை, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. குடும்ப சூழ்நிலையிலையும் சரி, வெளியில் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, அலைச்சல் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மதிப்பு குறையாது, அங்கீகாரம் குறையாது, தொழில் பலம் குறையாது, பண வரவு நல்லாயிருக்கும். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பண வரவும் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:47க்கு உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசில் இருக்குது, 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. மகர ராசிக்கு மாலை 6:03 போகிறாரு. எந்த ராசியில் சந்திரன் இருந்தாலும் சூரியன் தான் இன்றைக்கு பலனை தருபவர். அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார், கேதுனுடைய நட்சத்திரத்தில். கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இறை அருள் நல்லாயிருக்கும். இறை சார்ந்த ஈடுபாடு நமக்கு நன்மை தரும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிற, வழக்கு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். ஏப்ரல் 21 திங்கட்கிழமை நண்பகல் 12:36க்கு தான் முடியுது இந்த உத்திராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் திருவோணம் நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் மகர ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இயங்கிறதுனால வெளிநாடு வாழக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சிறப்பாக ஈடுபடக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கிடைச்சி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது நல்ல மதிப்பை கொடுக்கும். ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:43க்கு அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியில் 2 பாதம், கும்பராசியில் 2 பாதம் இருக்குது. செவ்வாய் தன்னுடைய பலனை இன்றைக்கு வழங்குகிறார். சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். அதனால் இன்றைக்கி பண வரவு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு மூலதனம் போட்ட பணம் கிடைக்கிறது. என்றைக்கோ கொடுத்த பணம் வரலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு திடீர்னு அந்த பணம் வர்றது, அதற்குண்டான ஆதாயம்லாம் நல்லா இருக்குது. செலவுகள் மூலமாகவும் நமக்கு சில
பொருள் வாங்கிறது நல்லாயிருக்கும். ஒரு ஆபரணம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு முதலீடு பண்ணுறோம். அந்த மாதிரி முதலீடு வர்க்கம் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 23 புதன்கிழமை நண்பகல் 12:07 சதய நட்சத்திரம், கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல் பலன் கொடுக்கார். ராகு நமக்கு மீன ராசியில் 8ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 8ஆம் வீடுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் உழைப்புக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் உறவுகளுக்கு நல்லா இருக்காது. அதனால் கோபதாபம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக போய்க்கிறது நல்லது. ஞாபக மறதி இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், படபடப்பு பரபரப்பு இல்லாமல் நடந்துக்கணும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படுத்திக்க கூடாது. அதாவது இன்றைக்கி ஒரு பரபரப்பு படபடப்புனால நமக்கு சில டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 24 வியாழக்கிழமை காலையில் 10:48 பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் குருவுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் போல் பலன் தர்றாரு. அதனால் ரெட்டிப்பான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதாகட்டும், தொழில் பலமாகட்டும், ஒரு டபுள் அமௌண்ட்டு, ஒரு டபுள் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஜனன ஜாதகத்தின்படி குருவே தொழில் கிரகமாக அமைஞ்சிருந்தால் இன்றைக்கி நல்ல ப்ரமோஷன் வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும். மறுநாள் ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசிக்கு போயிடுறார். 8ஆம் வீட்டுக்கு சந்திரன். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். காலையில் 8:53 உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனி குருவை போல செயல்படுகிறார். குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால 8ஆம் இடம் வலுக்குது அப்படின்னால வேலைக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது, முயற்சிக்கு நல்லா இருக்குது, உழைப்புக்கு நல்லா இருக்குது. ஆனால் மனசுக்கும் ஹெல்த்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இந்த 8ல் இருக்கிற இத்தனை கிரகங்களினுடைய தன்மையில் இருந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரிகளாக வந்திருந்தால் இந்த நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எது பேசினாலும் வம்பு வழக்கு பிரச்சனை. அதனால் அதை கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறது, பணம் கொடுக்கல் வாங்கல், ஞாபகம் மறதி, இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்ரல் 26 சனிக்கிழமை காலையில் 6:26 ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கி 8ல் சந்திரன் போகிறாரு. புதனுடைய நட்சத்திரம். புதனும் 8லேயே இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 12ல் செவ்வாய் இருக்குது. அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் 8, 12ல் கிரகங்கள் இருந்து அந்த நட்சத்திரமே நடக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது ஹெல்த்லேயும் சரி, உறவுகள்லேயும் சரி கேர்ஃபுல்லாக இருங்க. வேலைக்கும் தொழிலுக்கும் உழைப்புக்கும் பாதிப்பு வராது. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். விடிகால 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது. 4:38 ஸ்டார்ட் ஆகிடுது. கேதுவனுடைய நட்சத்திரம். அப்போ கேது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும், சூரியன் கேதுவனுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நமக்கு 2ஆம் இடமும் வேலை செய்யுது, 9ஆம் இடமும் வேலை செய்யுது. அதனால் இன்றைக்கி இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க. ஏன்னா சூரியன் கேது காம்பினேஷன் மேலதிகாரி, தகப்பன் அல்லது பெரிய மனிதர்கள் இது சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள்னு வச்சுக்கலாம். அவங்க அறிவுரைகளை கேட்டுட்டு போனால் ஸ்மூத்தாக போயிடும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.